தமிழ்நாட்டோட தலைநகரமான சென்னையில இருக்கிற 10 முக்கியமான இடங்களை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. 10வதா நம்ம பார்க்க போறது பிர்லா பிளானட்டோரியம். பிர்லாவோட நினைவா 1988ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இதுதான் சென்னையிலேயே பெரிய பிளானட்டோரியம். தற்போதைக்கு இங்க 3D தியேட்டரும் அமைக்கப்பட்டிருக்கு. 9வதா நம்ம பார்க்க போறது விவேகானந்தர் இல்லம். 1897ஆம் ஆண்டு விவேகானந்தர் தங்கியிருந்ததை நினைவுபடுத்துற விதமா தமிழ்நாடு அரசால நினைவு சின்னமா அறிவிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருது. 1842ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த கட்டிடம் முதல்ல அமெரிக்கால இருந்து இம்போர்ட் பண்ற ஐஸ் ஸ்டோர் பண்றதுக்காக தான் கட்டப்பட்டிருக்கு. இன்னமும் இந்த இடம் ஐஸ் ஹவுஸ் தான் அழைக்கப்படுது. 8வதா நம்ம பார்க்க போறது பிஜிபி மரைன் அண்ட் ஸ்னோ கிங்டம். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் அக்வேரியம்னா இதுதான். இங்க விதவிதமான நிறைய கடல்வாழ் உயிரினங்கள் இருக்கு. இதுக்கு பக்கத்திலேயே ஸ்னோ கிங்டமும் இருக்கு. நார்த் இந்தியா போய் தான் ஸ்னோ பார்க்கணும்னு இல்லைங்க, இங்க போனாலே நம்ம ஸ்னோ பாக்குறது மட்டும் இல்லாம நிறைய கேம்ஸும் விளையாடலாம். 7வதா நம்ம பார்க்க போறது எக்மோர் கவர்மெண்ட் மியூசியம். இந்தியால இருக்கிற பழமையான மியூசியம்ல ஒன்னான இங்க பழங்கால தொல்பொருட்கள், ஆர்ட் கேலரி, ஓல்ட் பெயிண்டிங்ஸ் நிறைய இங்க இருக்கு. ஏசியாலேயே அதிகமான வெண்கல சிலைகளோட கலெக்ஷனும் இங்கதான் இருக்கு. 6வதா நம்ம பார்க்க போறது வடபழனி முருகன் கோவில். மிகவும் புகழ்பெற்ற முருகன் கோவிலான இங்க ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான மக்கள் தரிசனம் செய்யறாங்க. சென்னையோட மைய பகுதியிலேயே இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. 5வதா நம்ம பார்க்க போறது சாந்தோம் சர்ச். 16ஆம் நூற்றாண்டுல போர்ச்சுகீசியர்களால கட்டப்பட்டு பின்பு ஆங்கிலேயர்களால விரிவாக்கம் செய்யப்பட்ட இந்த சர்ச் தேசிய நினைவு சின்னமா அறிவிக்கப்பட்டு கிறிஸ்தவர்களோட புனித ஸ்தலமா இருக்கு. 4வதா நம்ம பார்க்க போறது கபாலீஸ்வரர் கோவில். தமிழர்களோட கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த உதாரணமா இருக்கிற இந்த கோவில் தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள்ல ஒண்ணு. 3வதா நம்ம பார்க்க போறது திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில். 6ஆம் நூற்றாண்டுல நரசிம்மவர்ம பல்லவனால கட்டப்பட்ட இந்த கோவில் 108 திவ்ய தேசங்கள்ல ஒண்ணு. 2வதா நம்ம பார்க்க போறது செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. இந்தியால 1639ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களால முதல்ல கட்டப்பட்ட கோட்டை. இப்போ இது தமிழ்நாடு அரசோட சட்டமன்றமா செயல்பட்டு இருக்கு. முதலாவதா நம்ம பார்க்க போறது மெரினா பீச். சென்னையோட முக்கியமான அடையாளமா இருக்கிற இந்த பீச் உலகத்திலேயே நீளமான கடற்கரையில ஒண்ணு. மொத்தம் 13 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் காணப்படுற இந்த பீச்சோட கார்னர்ல இருக்கிற லைட் ஹவுஸ்ல இருந்து பாக்குற வியூ அவ்வளவு அழகா இருக்கும். முக்கியத்துவம் வாய்ந்த அரசு மற்றும் தனியார் நிகழ்ச்சிகள் நிறைய இங்க நடத்தப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க ஏதாவது பேசி மிஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க.